கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்கிற காரியம், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே உன் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து கொண்டு நீ ஜெபிப்பாய். ஆனால் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட பழக்கங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய ஆண்டவரே சொந்த காரியங்களில் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் ஆசைப்படுகிற வேலையை கொடுங்க, படிப்பை கொடுங்க ஆண்டவரே, தொழிலை கொடுங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து சமாதானத்தோடு நடத்த வல்லவராயிருக்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 13வது வசனம் சொல்வதைப் போல உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலை நின்றாலே போதும், சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த உலகத்தில் வாழும்போது அநேக காரியங்கள் வந்து பிள்ளைகளை வழித்திருப்ப பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் வழிவிட்டு போகக்கூடாது ஆண்டவரே, வழி விலகி போகக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இருக்கணும்ப்பா, உமக்கென்று வாழ வேண்டும் ஆண்டவரே, நித்திய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும் ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அன்பா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த செய்தி கேட்குற ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்து தந்து ஜெபிக்கிறேன். எல்லாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு தாயின் தகப்பனும் ஆண்டவரே சொந்த பிள்ளைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரே, சொந்த பிள்ளைகளை குறித்து ஏன் இப்படி வாழ்கிறான் என்று ஆண்டவரே கண்ணீர் சிந்தாமல் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து தாய் தகப்பனுக்கு அதை கண்டு ஆனந்தத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கெட்ட வழிகளில் நடக்கிற பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவரே அவர்களை ஆண்டவர் திருத்தி மனம் திரும்ப வைத்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அது சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுத்து தாய் தகப்பனுடைய கண்ணீரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.